ஒரு சாதாரண மனுஷன் மற்றவங்க சொல்கிறத அப்படியே கேட்பான். ஆனால் ஒரு புத்திசாலி அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு யோசிப்பான். தமிழ்நாட்டு அரசியலோட ஆணிவேரையே அசைச்சு பார்த்த அந்த 4 ரகசியங்கள் என்னென்ன? ஸ்க்ரீனை உத்து பாருங்க. உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. ஏன்னா இது சிந்தனை ஸ்டுடியோ. வணக்கம் மக்களே. மே 4ஆம் தேதி 2026 அன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டோட மிக பவர்ஃபுல் அரசியல்வாதியான முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோத்து போகிறார். கிட்டத்தட்ட 60 வருஷமாக தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ரூல் பண்ணிட்டு இருந்த திமுக அதிமுகங்கிற 2 பெரிய கோட்டையை வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த ஒரு சினிமா நடிகர் ஒற்றையாளாக காலி பண்ணியிருக்கிறார். அவர்தான் நம்ம ஜோசப் விஜய். அரசியலில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இந்த 60 வருஷ சாம்ராஜ்யத்தை உடைச்சார்? இதோட பின்னணியில் இருக்கிற அந்த விஜய் ப்ளூ பிரிண்ட் என்ன? வாங்க 4 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். முதலாவது விஷயம், கிரவுண்ட் கேம். பொதுவாக ஒரு புது கட்சி ஆரம்பித்தா ஊராக போய் தொண்டர்களை சேர்க்கறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். கோடிக்கணக்கில் பணமும் செலவாகும். ஆனால் விஜய் இதை நேற்று இன்னைக்கு பண்ணலை, கடந்த 30 வருஷமாக பண்ணியிருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு கிட்டத்தட்ட 80,000 ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு. அது சும்மா பேருக்கு இருக்கிற மன்றம் இல்லை. பிரசிடென்ட், செக்ரட்டரின்னு பக்காவான ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. விஜய் கட்சி ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் இந்த 85,000 ரசிகர் மன்றங்களும் அப்படியே 85,000 தேர்தல் பூத் கமிட்டிகளாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாலண்டியர்ஸ் ஃபர்ஸ்ட் நாளே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவரோட முதல் மாஸ் மூவ். ரெண்டாவது, பொலிட்டிக்கல் வேக்யூம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டல் ஓட்டர்ஸில் 31% பேர், அதாவது 1.8 கோடி பேர் 30 வயசுக்கு கீழே இருக்கிற யூத். இவங்களுக்கு பழைய கலைஞர் ஜெயலலிதா காலத்து அரசியல் எல்லாம் ஹிஸ்ட்ரி புக்கில் வர்ற விஷயம். இவங்களுக்கு தேவை வேலைவாய்ப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, கரப்ஷன் இல்லாத ஒரு நல்ல கவர்னன்ஸ். ஆனால் திமுக அதிமுக 2 பேருமே பாலிசியை விட்டுட்டு யார் அதிகமாக ஃப்ரீபீஸ் தர்றாங்கன்னு போட்டி போட ஆரம்பித்தாங்க. 2 பேரோட மேனிஃபெஸ்டோவும் ஒரே மாதிரி இருந்ததால் மக்கள் ஒரு தேர்ட் ஆப்ஷனை தேடினாங்க. கரெக்டாக அந்த கேப்பில் விஜய் உள்ளே வந்தார். விஷயம் அக்கௌண்டபிலிட்டி. எலெக்ஷனுக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி கரூரில் நடந்த டிவிகே மாநாட்டில் கூட்ட நெரிசல் அதிகமாகி எதிர்பாராத விதமாக 41 பேர் இறந்து போகிறாங்க. விஜயோட பொலிட்டிக்கல் கேரியர் இதோட க்ளோஸ்னு எல்லோரும் பேசினாங்க. ஆனால் விஜய் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி பழிய போலீஸ் மேலேயோ இல்லை எதிர்கட்சி மேலேயோ போடலை. கேமரா முன்னாடி வந்து இந்த விபத்துக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு ஓப்பனாக ஏற்றுக்கிட்டார். 3 வாரம் எலெக்ஷன் கேம்பெயினை நிறுத்திட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து ஆறுதல் கூறி ஹெல்ப் பண்ணார். கடந்த 60 வருஷமாக தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு பொறுப்பான தலைவனை பார்த்ததே இல்லை. இந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் ஆனால் ஒரு ஃபேனாக இல்லாமல் ஒரு நார்மல் சிட்டிசனாக நாம் யோசிக்க வேண்டிய 3 முக்கியமான சவால்கள் இனிமே தான் வரப்போகுது. நம்பர் 1, கூட்டணி கட்டாயம். 108 சீட் திரு விஜய் அவர்கள் கிட்ட இருந்தாலும் 10 சீட் கூட்டணி கூட இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். 2வது, கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணுறது வேற, ஒரு மாநிலத்தை ஆள்றது வேற. திரு விஜய் அவர்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. 3வது, பொருளாதார பட்ஜெட். திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், 1 கிராம் தங்கம் இலவசம், இதையெல்லாம் செய்யணும்னா பல 1000 கோடி ரூபாய் செலவாகும். இது தமிழ்நாட்டோட எக்கானமியை பயங்கரமாக பாதிக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கிறது வேணால் ஈஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான கேஸ் ஸ்டடியே இனிமே தான் ஆரம்பிக்குது. திரு விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் ஒரு புதிய சகாப்தமாக மாறுமா? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் மற்றும் பிஸ்னஸ் அனாலிசிஸ்க்கு மறக்காமல் நம்ம சிந்தனை ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.